கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. தேவன் பெரிய காரியங்களை இந்த 3 நாள் கூட்டங்களிலே தேவன் செய்வாராக. ஆமென். 1 சாமுவேலின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய கடைசி 4 வசனங்களை உங்கள் கண்களுக்கு முன்பாக பரிசுத்த ஆவியானவர் நிறுத்துவாராக. 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் கடைசி 4 வசனம். உங்களுக்கு தெரிந்த நல்ல அடிக்கடி வாசிக்கிற ஒரு வேத பகுதி. ஒப்னி பின்ஹாஸ் ஏலி தன் ஸ்தானத்தில் இருக்கிறான். பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணும்படி வருகிறார்கள். யுத்தத்தில் படு தோல்வி. ஒப்னி பின்ஹாஸ் யுத்தத்தில் மாண்டு போகிறார்கள். ஏலி பிடரி முறிந்து மரித்து போகிறான். அந்த நேரத்தில் வேதவசனம் சொல்கிறது, அவன் பினகாசனுடைய மனைவி பிரசவ காலமாய் இருந்தபடினாலே அவள் இந்த செய்தியை கேட்ட உடனே செத்து போகிற நிலைமையில இருந்த அந்த பினகாசின் மனைவி, அவள் பக்கத்தில் அநேக ஸ்திரீகள் பார்த்து சொல்லுகிறார்கள், அவள் பிரசவித்து ஒரு ஆண் பிள்ளையை பெறுகிறாள். ஸ்திரீகள் எல்லாம் சொன்ன ஒரு வார்த்தை, பயப்படாதே, fear not, பயப்படாத, நீ ஆண் பிள்ளையை பெற்றெடுத்திருக்கிறாய் என்பதாக. ஆனால் அவளோ அவள் எண்ணங்களை சிந்தைகளை அந்த பிள்ளையின் மீது வைக்கவும் இல்லை, வேற ஒரு காரியமும் அவள் சொல்லவும் இல்லை. உடன்படிக்கை பெட்டி பிடிக்கப்பட்டது என்று தெரிந்த உடனே இஸ்ரவேலை விட்டு மகிமை விலகி போயிற்றே என்று சொல்லி தான் பிரசவித்த அந்த ஆண் பிள்ளைக்கு இகபோத் என்று பெயரிட்டார். தேவனுடைய பெட்டி பிடிபட்டது. இஸ்ரவேலை விட்டு கர்த்தருடைய மகிமை விலகி போயிற்று. அல்லேலூயா. இகபோத். நீங்க வேதவசனம் உங்களுக்கு நன்றாக தெரியும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் 430 வருஷம் ஒரு பெரிய அடிமைத்தனம், நியர்லி 10 ஜெனரேஷன், 10 தலைமுறை ஒரு அடிமைத்தனம், 10 தலைமுறை விடுதலை இல்லை, 10 தலைமுறை சுகம் இல்லை, 10 தலைமுறை விடுதலையான ஆராதனை இல்லை, 10 தலைமுறைகள் நிமிர்ந்து நடக்க முடியவில்லை, 10 தலைமுறையாய் ஏறக்குறைய 430 ஆண்டு காலம் வாக்குத்தத்தத்தை தரிசனத்தை சுதந்தரிக்க முடியாத ஒரு காலகட்டத்தில் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கிறா. யாத்ராகமம் 1:14 2 கடைசி 3 வசனம், 3ஆம் அதிகாரம் 7-9 வசனங்களை வாசித்தா, எகிப்தியர் இஸ்ரவேல் ஜனங்களின் ஜீவனை கசப்பாக்கினார்கள். ஆலோட்டிகளின் நிமித்தம் விடுகிற கூக்குரலை தேவன் கேட்டா. பெருமூச்சின் சத்தம் தேவ சமூகத்தில் எட்டியது. கர்த்தர் முச்சடியில பார்வோனுக்காக மோசேயை தெரிந்து கொள்ளுகிறார். மோசே, உன்னை இந்த ஜனத்துக்காக தெரிந்து கொண்டேன், உன்னை பார்வோனுக்கு தேவனாய் மாற்றுவேன், இந்த ஜனத்தின் விடுதலை உன் கையில் இருக்கு, நீ புறப்பட்டு போ, என் ஜனத்தின் உபத்திரவத்தை பார்த்தேன் என்று சொன்னபோது இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தேவன் மோசேயை தெரிந்து கொண்டு ஆண்டவர் வல்லமுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் இஸ்ரவேல் ஜனங்களை தம்முடைய கரத்தினாலே அவர்களை எகிப்தியரை வாதித்தார். இஸ்ரவேல் ஜனங்களின் சிறையிருப்பை மாற்றினார். செங்கடல் பிளந்தது, யோர்தான் பிரிந்தது, எரிகோ விழுந்தது, வனாந்தரத்தில் வழி, அவாந்தர வழியில் 6 மேக ஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம், மன்னாவினால் போஷித்தார், காடையினாலே போஷித்தார், மாறாவின் தண்ணீர் மதுரமாய் மாறியது, கண்மலையிலே நீருற்று உண்டானது. இஸ்ரவேல் ஜனங்களிலே ஒருவனும் பலவீனப்பட்டவனாய் இருந்ததில்லை. வஸ்திரம் பழமையாகல, பாதரட்சின்வார் அருந்து போகல, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுக்கிறார். கழுகு தன் குஞ்சுகளை செட்டைகளில் சுமந்து கொண்டு போகிறது போல இஸ்ரவேல் ஜனங்களை சுமந்து கொண்டு போனார். இஸ்ரவேல் ஜனங்களில் ஒருவனும் பலவீனப்பட்டதில்லை. 31 ராஜாக்கள், 7 ஜாதிகள், சூரியன் சந்திரன் தரித்து நிற்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் தம்முடைய பிதாக்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு தேவன் அவர்களை கொண்டு போய் சேர்த்து சுதந்தரிக்க பண்ணி பங்கிட்டு கொடுத்தார். அல்லேலூயா. வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு வரும்போது ஏறக்குறைய 9 டைம்ஸ், 9 முறை, மீதி கொஞ்சம் சொல்லுனா 11 முறை, 2 முறை கொஞ்சம் அப்படி இப்படின்னு 11 முறை மோசேட்ட சொல்ற ஒரு வார்த்தை, மலையிலே காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படி நீ செய்ய கவனமா இரு. ஆண்டவர் மோசேக்கு சொல்கிறார், எகிப்தை
இடத்தை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் how to worship, எப்படி ஆராதிக்கணும், எப்படி ஆராதனை கூட இருக்கணும், எப்படி உடன்படிக்கை பெட்டி இருக்கணும், எப்படி பலிபீடம் இருக்கணும், எப்படி அங்கே தொட்டி இருக்கணும், எப்படி எல்லாம் கால் கழுவுறது, அங்கே தூபம் காட்டுகிறது, விளக்கு, குத்து விளக்கு, மேஜைகள் எந்த கலர்ல இருக்கணும், சித்தி மரணினால் 48 பலகை எப்படி இருக்கணும், எல்லாவற்றையும் கர்த்தர் டிசைன் பண்ணி மோசே கையில கர்த்தர் கொடுக்கிறார். கரெக்டா, பெர்ஃபெக்ட்டா ஆண்டவர் பெசலேயர் மூலமா விசேஷித்த ஞானத்தை கொடுத்து அவனோடு இருக்கிறவர்களையும் கர்த்தர் கனெக்ட் பண்ணி ஆவியில ஒருமனப்பட்டவர்களாய் அதை அவர்கள் செய்து முடித்தார்கள். தேவனிடத்தில் கண்டதை ஒரு மனுஷன் பெற்று அதை பெர்ஃபெக்ட்டா முடிப்பான்னா அதுதான் எழுப்புதல். கையை தட்டி ஹல்லேலூயா. இப்ப இந்த உடன்படிக்கை பெட்டியையும் கர்த்தர் செய்ய சொல்றார். அவனும் அதை செய்தான். 3 காரியத்தை சொல்லப்பட்டிருக்கிறது உடன்படிக்கை பெட்டிக்குள்ள. கற்பலகை, மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாதம், பொற்பாத்திரம், ஆரோனின் தளிர்த்த கோல், இந்த 3ம் அதுக்குள்ள இருந்தது. அது மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள மகிமையில தேவன் சந்திக்கிற இடமா இருந்தது. அது உடன்படிக்கை பெட்டி, அது சாட்சியின் பெட்டி, அது தேவனுடைய பெட்டி, மகா சர்வ வல்லமையுள்ள விளங்கும் பெட்டி, மகாராஜாவின் பெட்டி. பல வார்த்தைகள் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த இரவு நான் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசுவாராக. இஸ்ரவேலை விட்டு சத்துரு உடன்படிக்கை பெட்டியை பிடித்த உடனே இஸ்ரவேலை விட்டு மகிமை விலகி போனது, விலகி போனது. இக்கபோத் என்று தன் பிள்ளையை பெற்றெடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறார். கபோத் என்பது ஒரு மகிமை. கபோத், இட்ஸ் a glory. அது ஒரு பெரிய மகிமை. இந்த மகிமை என்னெல்லாம் செய்யும்? உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருக்கிற, உடன்படிக்கை பெட்டி சுற்றி இருக்கிற இந்த மகிமை தான் கபோத். இந்த மகிமை செஞ்ச காரியம் என்ன? சொல்லுகிறேன். யாத்ராகமம் 16ஆம் அதிகாரம் 20 33 வசனத்தை வாசித்து பாருங்க. வேத வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மன்னாவை கர்த்தர் கொடுத்தார். அவர்கள் ஆகாரத்தை கேட்டபோது ஆண்டவர் தேனிட்ட பணியாரம் போல் இருக்கிற தேவதூதர்கள் சாப்பிடுகிற மன்னாவை கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு போஷித்தார். ஆனால் அவர்கள் உங்கள் தேவைக்கு, உங்கள் குடும்பத்தின் தேவைக்கு தக்கதாக எடுத்துக்கொள்ளுங்கள், நாளைய தினம் வைக்காதபடி, அதை கவனமாய் ஒளித்து வைக்காதபடி, அதை எடுத்து வைக்காதபடி, அன்னன்னைக்குரியது அன்னன்னைக்கு எடுத்து சாப்பிடுங்க. அன்னன்னைக்கு எடுத்தவனுக்கு ஒன்றும் குறைவில்லை, அடுத்த நாள் எடுத்தவனுக்கு அது எல்லாம் கெட்டு போயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. ஆமே, ஆலோசனை கேட்காம எடுத்து வச்சவனுக்கு அது நாற்றம் பிடித்தது, புழு பிடித்தது, நாரி போனது என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா 33ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட இந்த உடன்படிக்கை பெட்டியில வரும் சந்ததிகள் பார்க்கும்படி இதை ஒரு பொற்பாத்திரத்தில் இந்த மன்னாவை எடுத்து வை என்று சொன்னபோது அந்த மன்னா கெட்டு போகாமல், நாற்றம் எடுக்காமல் பல வருஷங்கள், பல ஆண்டுகள் அது அப்படியே இருந்திருக்குமானா இந்த இரவு சொல்லுகிற இந்த கபோத்தின் மகிமை உங்க வாழ்க்கை கெட்டு போகாம, நாற்றம் எடுக்காம இதுவரைக்கும் கர்த்தர் உங்களை பாதுகாத்தது இந்த கபோத்தின் மகிமை. இந்த உடன்படிக்கையின் மகிமை என்ன தெரியுமா? இன்னை வரைக்கும் ஆண்டவருடைய ஆலோசனைக்கு கேட்டு நடக்கிற பிள்ளைகளை, ஆலோசனை சத்தத்துக்கு கேட்டு நடக்கிற என் ஜனமே, இன்னைக்கு நான் கெட்டு போகாம இருக்கேன், இன்னைக்கு நான் ஆசீர்வாதமா இருக்கேன், இன்னைக்கு நான் தேவ மகிமையோடு வாழ்றேன், இன்னைக்கும் என்னைக்கோ நான் கெட்டு போயிருக்காது, என்னைக்கோ என் அந்தரங்க வெளியரங்கமா இருக்க வேண்டியது, என்னைக்கோ என் நிர்வாண வெளியரங்கமா இருக்க வேண்டியது, ஆனா still now I am saved in the presence of God. இன்னைக்கும் நான் ஏன் பாதுகாக்கப்படுகிறேன்? மகிமை. உங்களை கெட்டு போகாம பாதுகாக்கிறது, இதுவரைக்கும் என் வாழ்க்கை நாற்றம் எடுக்காம பாதுகாக்கிறது ஒரே ஒரு மகிமை, கபோத். பிரசங்கம் என்ற கார்த்திக் மேலில் இன்க்ளூடிங் நான் சொல்றேன். என்னைக்கோ நம்ம வாழ்க்கை ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் எத்தனை முறை விழுந்தோம், எத்தனை முறை பாவம் பண்ணோம், எத்தனை முறை தேவனுக்கு பிரியமில்லாம நடந்தோம், எத்தனை முறை தேவனுக்கு தூரமா இருந்தோம், ஆண்டவருடைய சமூகத்துக்கு வர முடியாம, எத்தனை நேரம் வசனம் வாசிக்க முடியாம, எத்தனை நேரம் தேவ சமூகத்துக்கு வர முடியாம, எத்தனை நேரம் சபையில கம்யூனியன்ல இருக்க முடியாம, என்னைக்கோ ஆண்டவர் இன்னைக்கு வரைக்கும் நம்மளை நாற்றம் எடுக்காமல், இன்னைக்கு வரைக்கும் நம் அந்தரங்கத்தை வெளியே காட்டாமல், இன்னைக்கு வரைக்கும் என்ன பாதுகாக்கிறது இந்த உடன்படிக்கை மகிமை. ஹல்லேலூயா.
என்னை கெட்டு போகாம காக்கிற மகிமை, கெட்டு போகாமல் காக்கிற ஒரு பெட்டி, என்னை பாதுகாக்கிற ஒரு பெட்டி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். பிரச்சனைகளை பிரிக்கிற ஒரு பெட்டி. சொல்லுங்க, பிரச்சனையை பிரிக்கிற பெட்டி. ஆமென் சொல்லுங்க. உடன்படிக்கை பெட்டியை தூக்குகிற ஆசாரியர்கள் அவர்கள் யோர்தானிலே கால் வைத்த உடனே அந்த நேரத்தில் அறுப்பு காலம், யோர்தான் கரை புரண்டு ஓடுகிறது. அவ்வளோ பெரிய பிரச்சனை. காலை வச்ச உடனே மகிமை பிரிஞ்சிருச்சு. நீ சொல்றேன், இந்த பெட்டியின் மகிமை உங்க முன்னாடி இருக்கிற எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தர் ரெண்டா பிரிப்பார். கை தட்டுங்க, வாயை தரங்க. அல்லேலூயா. காட்லெஸ் பிரச்சனை என்னென்ன பிரச்சனை, எது பெருசா இருக்கு சிஸ்டர்? கண்ணு மூடி ஜெபம் பண்ணுங்க. எல்லா மகிமை இன்னைக்கு உங்க பிரச்சனை எல்லாம், உங்க பிரச்சனை எல்லாம், உங்க பிரச்சனை எல்லாம், உங்க பிரச்சனை எல்லாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க பிரச்சனையை இன்னைக்கு பிரிக்கிற மகிமை, உங்க பிரச்சனையை இன்னைக்கு பிரிக்கிற பெட்டி. யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனை இருந்தாலும் இந்த இரவு ஜெபம் பண்ணுங்க. வாயை தரங்க, வாயை தரங்க. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. It will happen in your family. உங்க பிரச்சனை இன்னைக்கு ரெண்டா பிளக்கிறது. அந்த உடன்படிக்கை பெட்டி, அந்த பெட்டி, அந்த மகிமை உங்க முன்னாடி எவ்வளவு பெருசா இருந்தாலும் பிரச்சனை இன்னைக்கு பிரிகிறது. அது குடும்ப பிரச்சனையா, வியாபாரத்துல பிரச்சனையா, தனிப்பட்ட வாழ்க்கையில பிரச்சனையா, ஊழியத்துல பிரச்சனையா, வாட் இன்னைக்கு பெருசா இருக்குல்ல சிஸ்டர், பெருசா இருக்கிற பிரதர், டோன்ட் வரி. இந்த மகிமை இன்னைக்கு உங்க பிரச்சனையை பிரிக்கிறது. ஹல்லேலூயா. யோசுவா 4ஆம் அதிகாரம் 1-4 பிரச்சனையை பிரித்தது. யோசுவா 6ஆம் அதிகாரம் தடையை தகர்த்தெறிந்தது. இந்த பெட்டியை சுமந்து கொண்டு 6 நாள் சுற்றினார்கள். 7வது நாள் 7 முறை சுற்றினார்கள். 7வது முறை ஆர்ப்பரித்தார்கள். என்ன தடை? பெரிய எரிகோ தடை. ஆனா தடையை தகர்த்தெறிகிற ராஜா. மீகா 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம், உங்களுக்கு முன்பாக ராஜா போவா, நீங்க போறதுக்கு முன்னாடி அவர் உங்களுக்கு முன்பாக போவா. தாவீது, நீ புறப்பட இல்ல, உனக்கு முன்னாடி நான் யுத்தத்தை பண்ண, சத்துருவை அழிக்க நான் உனக்கு முன்பாக புறப்பட்டு. என்னென்ன தடைகள் உண்டோ இந்த இரவு கத்த தடைகளை மாற்றுகிறவர், தடைகளை தகர்த்தெறிகிறவர். பாத தடையா, உங்களுடைய வியாபார தடையா, வேலை தடையா, வியாதி தடையா, படிப்பு தடையில எதை தடை, எந்தெந்த தடையும் இன்றைக்கு தகர்த்தெறிகிறவர். பிரச்சனையை பிரிக்கிறார்னா தடையை தகர்த்தெறிவா. உன்னை கெட்டு போகாமல் பார்க்கிற ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக இருக்கிற தடைகளை உடைப்பா. இந்த மகிமை தடையை தகர்த்தெறியும். அல்லேலூயா, அல்லேலூயா. 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் நீங்க வேத வசனத்தை வாசித்து பாருங்க. உடன்படிக்கை பெட்டியை ஓபேத் ஏதோம் வீட்டில் 190 days 90 நாள் வைத்திருந்தான். கர்த்தர் அடிச்சாரு, ஆண்டவர் அடிச்சிட்டாரு, ஒருத்தன் செத்து போயிட்டானே. தாவீதுக்கு அது விசனமா இருந்ததுனால உடன்படிக்கை பெட்டி என் பக்கத்துல வரலாகாது. ஆசீர்வாதத்தை சில நேரம் பாருங்க, தேவ சமூகத்தை சில நேரம் பாருங்க, நல்லா தெரிஞ்சவங்க கூட தூரமா வைக்கிற காலம். ஆனா ஓபேத் ஏதோம் கர்த்தருடைய சமூகத்தை, தேவ பிரசன்னத்தை, தேவ மகிமையை, அந்த கபோத்தின் மகிமையை அறிந்திருந்தபடினா வேதவசனம் சொல்கிறது, அவன் தன்னுடைய வீட்டிலே அந்த மகிமையை ஏற்றுக்கொண்டான். 3 மாதம் அளவும் அந்த வீட்டுக்குள்ளே உடன்படிக்கை பெட்டி இருந்தது போல 90 நாள்ல ஆமென் பயிர் விளைந்தது, விளைச்சல் பெருகியது. என்ன ஆசீர்வாதமா இல்லையோ அவ்வளவு ஆசீர்வாதத்தின் கர்த்தர் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்தார். ஓபேத் ஏதோம் வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்தார். என்ன நடந்தது தெரியுமா? சர்வ சேனையோடு தாவீது முழு சேனையும் புறப்பட்டு ஓபேத் ஏதோம் வீட்டுக்கு வந்து உடன்படிக்கை பெட்டியை எடுக்க வந்தான். இந்த இரவு எழுப்புதலை நாட்கள்ல சொல்லுகிறேன், இனி பெரியோர்கள், இனி சீனியர் ஜூனியரை தேடி போகிற காலம் வரும்.
என் குட்ட உடன்படிக்கை பெட்டி நான் தான் தரையில் மத்தியில் வச்சிருந்தேன். நான் தான் ஆலயத்தை கட்ட அதை கொண்டு போறேன். எனக்கும் உடன்படிக்கை பெட்டிக்கு தான் ரொம்ப நெருக்கம். நான் தான் அதுல ரொம்ப கரெக்டா இருப்பேன் அப்படின்னு சொன்ன தாவீது கூட 3 மாசம் விளக்கி வச்சான். ஆனா எனக்கு மகிமை போதும், தேவ பிரசன்னம் போதும், அந்த வல்லமை போதும், அந்த பிரசன்னத்தின் அனுபவம் போதும் என்று விருப்பப்பட்ட ஓபேத்ஏதோம் வீடு அங்கே திறக்கப்பட்ட போது மகிமை அவனை ஆசீர்வதித்தது. எதெல்லாம் ஆசீர்வாதம் இல்லையோ இந்த இரவு கர்த்தருடைய மகிமை உங்களுக்கு கிடைக்காத நன்மைகள், கிடைக்காத ஆசீர்வாதங்கள், a worldly blessing, spiritual blessing, healthy blessing, oh physical blessing, whatever you need, take it. என்னென்ன வேணும், என்னென்ன ஆசீர்வாதம் தடை, என்னென்ன ஆசீர்வாதம் இல்லை, இன்னைக்கு கர்த்தர் இந்த பெட்டியின் மகிமை உங்க வீட்டுக்குள்ள வருது. அந்த பெட்டியின் மகிமை உங்களை ஆசீர்வதிக்க போகிறது. ரொம்ப நாள்லாம் காத்திருக்க வேண்டாம். தீவிரம் 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 தீவிரம். எரேமியா 1:8, எரேமியா 12:28. இனி என் வார்த்தை தீவிரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, என்னாகமம் 17ஆம் அதிகாரம் 1 கடைசி வசனம் வரைக்கும் 10ஆம் வசனம் வரைக்கும் வாசி பாருங்க. வேத வசனம் சொல்லுகிறது, யாரை கர்த்தர் ஆசாரியனாக தெரிந்து கொண்டார். ஜனங்களுக்குள்ள முறுமுறுப்பு, தெரிந்து கொள்ளவர்களுக்கு பட்டவர்களுக்குள்ள முறுமுறுப்பு. ஓ, ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒரு கோலை கொண்டு வாங்க. லேவி கோத்திரத்துக்கு ஆரோனின் கோலை கொண்டு வாங்க. கொண்டு வந்து சாட்சியின் பெட்டியில 4ஆம் வசனம் சொல்லுகிறது, சாட்சியின் பெட்டியின் அண்டையிலே வைத்தார்கள். ஓ, 7-8 வசனம் சொல்லுகிறது, வைத்த போது ஒரே நாள், ஒன் டே நைட், ஒன் டே, ஒரே ஒரு இரவு, ஒரு இரவுல பூத்தது, காய்த்தது, கனி கொடுத்து பலனை நிரப்பியது. எல்லாருடைய முறுமுறுப்பையும் கர்த்தர் நிறுத்தி அழைக்கப்பட்டவனை கர்த்தர் அடையாளப்படுத்தினார். ஒரு இரவுல அற்பமா எண்ணப்பட்ட இடத்துல, முறுமுறுக்கப்பட்ட இடத்துல, உங்களை கேவலமா பார்த்த இடத்துல, உங்களை ஏளனமா பேசின இடத்துல உங்களை அடையாளப்படுத்துகிற இரவு இந்த இரவு. கையை தட்டுங்க, வாயை திறங்க. ஒன் டே, ஒன் நைட். ஓ ராதா ராகாபா, எனக்கு தெரிஞ்சு 12 மணி நேரம் இல்ல, only 6 hours, only 6 hours it was happen, only 6 hours. 6 மணி நேரத்துல நடந்தது. 6 மணி நேரத்துல, 6 மணி நேரத்துல, 6 மணி நேரத்துல மகிமை அடையாளப்படுத்துவா. அற்பமா இடஞ்ச இடத்துல, உங்களை பார்த்து முறுமுறுத்த இடத்துல, உங்களை ஏளனமா பேசினாங்களா, உங்களை பார்த்து பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறா, உள்ளதை அவமாக்கும்படி இல்லாதவைகளை தெரிந்து கொள்ளுகிறவர், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமானவைகளை தெரிந்து கொள்ளுகிறவர், பலவானை வெட்கப்படுத்தும்படி பலவீனர்களை, உலகத்தில் இழிவானவைகளை தெரிந்து கொள்ளுகிறவர். இந்த இரவு உங்க கோல் துளிர்க்க போகிறது. உங்களுக்கு பைபிள் வாசிக்க தெரியாதா, பாட தெரியாதா, ஆராதிக்க தெரியாதா, பிரசங்கம் பண்ண தெரியாதா, ஊழியம் செய்ய தெரியலையா, என்ன யாரும் கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறாங்களா, உங்களுக்கு படிப்பு இல்லையா, ஒரு ஜபத்தை நடத்த தெரியலையா, ஏளனமா இருக்கா, அற்பமா எண்ணப்பட்டவளே, இன்னைக்கு உனக்கு ஒரு ஆண் பிள்ளை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Glory to God. என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது என் தேவன். ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை கை உயர்த்தி என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா.
என் தேவன் எனக்கா சத்தமா கரம் என்னில் விலகாதிருக்கும் மலைகளை பெயர்ப்பீரென்றார் என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம் மரித்தோரை எழச் செய்தி வென்றார் என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம் கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வ ஞானியே கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. நீண்ட கால ப்ராசஸ் ரொம்ப நாள் நடக்க வேண்டியதெல்லாம் அப்படி செய்றாரு பாருங்க நம்ம அப்பா. ஆல் ப்ராசஸ் விதைக்கணும், தண்ணி பாய்ச்சணும், உழணும், போல அப்புறம் விதைக்கணும், தண்ணி பாய்ச்சணும், வேலி அடைக்கணும், சத்துரு வந்துடக்கூடாது, எடுத்துட்டு போயிடக்கூடாது. அவ்வளவு பலனை பார்த்து அவ்வளவு நாள் கிடைக்க வேண்டியதை 3 மாசத்துல கொடுத்துட்டாரு. பூக்கணும், காய்க்கணும், பலன் வரணும், பலனிலான அப்படிங்கிறதுல ஒரு 1 night 6 மணி நேரத்தில் செய்வாரலாம். நான் இந்த இரவு சொல்றேன், இந்த முதல் நாள் சொல்றேன், எதெல்லாம் நீண்ட காலம் காத்திருக்கிறீர்களோ, எதெல்லாம் இன்னும் நடக்கல, வாய்க்கல, முடியல, இன்னும் பார்க்கல, வரல, கர்த்தர் இந்த இரவு சொல்லுகிறார், பின்னாக புதரிலே கொம்புகள் சிக்கி கொண்டிருக்கிற ஒரு குட்டியை எதிர்பார்த்த ஆபிரகாமே, உனக்கு கெடாவை நான் தருகிறேன். ஹல்லேலூயா. 1 சாமுவேலின் புத்தகம் 4ஆம் அதிகாரம். என்ன அருமையா வார்த்தை இல்ல? இந்த 5ஆம் அதிகாரத்துல இந்த உடன்படிக்கை பெட்டி சத்ருவின் பாளையத்துக்கு போச்சு. சத்ரு ஏரியாவுக்கு பஞ்சாயத்து பண்ற ஏரியாச்சுல உள்ள நுழைஞ்சாச்சு. ஆமா, தாகோன் தலை வேற, முண்டை வேற, கை வேற, கால் வேற, சரீரம் வேற. பிசாச பிச்சு எடுத்துட்டாரு நம்ம அப்பா. ஆமென் சொல்லுங்க. மகிமை உங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற வல்லமைகளை இந்த இரவு உடைத்து போடும். எந்தெந்த வல்லமை உங்களுக்கு விரோதமாக கிரியை செய்கிறதோ, எந்தெந்த சத்துரு உங்களை கேவலப்படுத்துறான், எந்தெந்த பொல்லாத ஆவி உங்களோடு போராடுகிறதோ, இந்த பெட்டியின் மகிமை தாகோன் விழுந்தது தலை வேற. இனி உங்க பிரச்சனை, உங்க போராட்டம், உங்க தடை, சத்துரு கிரியை செய்த வல்லமை, பிசாசு திருடவும் கொல்லவும் அழிக்கவும் என்று வேறொன்றுக்கு வரான். அவன் எவனை விழுங்கலாம் என்று கட்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுட்டி தெரிந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு கொஞ்ச காலமே இருக்கிறபடியா தன் முழு பலத்தை பிரயோகப்படுத்துகிறான். எந்த வல்லமை இந்த இரவு இழ்பொருளாய் மாறுகிறது?
மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகியது. நம்ம எதை இழந்தாலும் இழந்துடலாம், மகிமை இழந்துடக்கூடாது. எது வேணாலும் போட்டு, எது வேணாலும் போட்டு, இயேசு இழந்துடக்கூடாது. பவுல் சொல்றார்ல, லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாய் கருதுகிறேன். 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன், எபிரேயர் பிறந்த எபிரேய நியாய பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன், கமாலியலின் பாதத்தில் படித்தவன். ஆனால் லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாய் கருதுகிறேன், கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. எதை வேணாலும் இழப்பேன், படிப்பை இழப்பேன், டிகினிட்டி இழப்பேன், ஸ்டேட்டஸ் இழப்பேன், சொத்தை இழப்பேன், எது வேணாலும் இழப்பேன், மகிமை இழந்துட மாட்டேன். ஆமென் சொல்லுங்க. ஏன் இக்கபோத்தாச்சு? ஏன் மகிமை விலகிச்சு? எதனால? 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், 17ஆம் வசனம், 22, 23 வசனம். ஓப்னி பினகாஸ் பேலியாளின் மக்களாய் மாறினார்கள். கர்த்தர் அறிய வேண்டிய பிரகாரம் அவர்கள் அறியவில்லை. தேவனுடைய சமூகத்தில் வருகிற காணிக்கைகளை சட்டியிலாவது சவரலத்திலாவது முற்குறடுகளை கொண்டு வந்து தகனிக்கிறதற்கு முன்பாகவே பச்சையான மாம்சங்களை தேவ சமூகத்திலிருந்து எடுத்து கேட்டு பலவந்தமாய் எடுத்து கொண்டு போனார்கள். கர்த்தருடைய காணிக்கை ஜனங்களுக்கு முன்பாக அற்பமாயிருந்தது. ஏழி ஓப்னி பினகாசை கண்டிக்காமல் விட்டான். என் பிள்ளைகளே, நீங்கள் செய்கிறது நியாயமல்ல, சரியில்லை என்று சொன்னாலும் கண்டிக்க வேண்டிய முறையில் கண்டிக்காமல் விட்டான். அதனால ஆண்டவரை ஏழியை பார்த்து சொல்றார், நீ என்னை விட உன் பிள்ளைகளை அதிகமாய் மதிப்பானே. ஓ ஏழியே, பலியினாலும் காணிக்கைகளினாலும் பாவ நிவர்த்தியாகும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாயோ? இட் நாட் ஹேப்பன். நடக்காது ராஜா, நடக்காது. நீ பண்ற சேட்டை, உன் பிள்ளைகள் பண்ற சேட்டை, நீ செய்ய வேண்டியதை ஒழுங்கா செய்யாம விட்ட. வேதம் சொல்லுகிறது, சத்துரு உள்ள நுழைஞ்சான், உடன்படிக்கை பெட்டி பிடிக்கப்பட்டது, இக்கபோத் மகிமை விலகியது. ஆனா இந்த இரவு நாம் வாசித்த கடைசி 4 வசனத்துல ஒரு பிள்ளைய பத்தி, ஒரு மகளை பத்தி போட்டிருக்கு. யாரு? பினகாசனுடைய மனைவி. அன்னோன் பர்சன், பெயர் இல்லாதவள். ஆனா அவளுக்குள்ள இருக்கிற அந்த பேர்டன், அவளுக்குள்ள இருக்கிற அந்த தாகம், அவளுக்குள்ள இருந்த அந்த பாரம் இன்னைக்கு நமக்குள்ள வர ஒரு சில வசனத்தை மாத்திரம் வேகமா காண்பித்து கொடுத்துட்டு, மணி 9 9 9 9 9 ஓகே, முடிச்சலாமா? ஹலோ, இருக்கீங்களா? முடிச்சிடலாமா? வேகமா சொல்லட்டா? வேகமா வேகமா எழுதிக்கோங்க. அவளுக்குள்ள ஒரு பெரிய பெரிய வேதனையும் துக்கம் முதல்ல அவளுக்குள்ள இருந்துச்சு. என்ன துக்கம், என்ன வேதனை, என்ன பெரிய அழுத்தம் அவளுக்குள்ள இருந்தது? 2 காரியம் நடக்கிறது. என்னது? தொடர்ந்து தோல்வி. சொல்லுங்க, தொடர்ந்து தோல்வி. 4ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக பெலிஸ்தியர்கள் யுத்தம் பண்ணும்படி எழும்பி வருகிறார்கள். எழும்பி வந்தபோது முதல் அந்த யுத்தத்தில் 4000 பேர் தோற்று போகிறார்கள். 4000 பேர் தோல்வி பெறுகிறார்கள். only 4000. அடுத்த 2 வசனத்திற்கு பின்பாக வேத வசனம் சொல்கிறது, ஏறக்குறைய 30,000 40,000 பேர் இமீடியட்டா அடுத்த தோல்வியை சந்திக்கிறார்கள். ஒரு 4000 பேர் அடிச்சாங்க, திரும்பி அடுத்தது ஒரு 30,000 40,000 பேர் தோல்வி. திருப்பி அடுத்த வசனத்துல வாசித்தா, இஸ்ரவேல் ஜனங்கள் பெலிஸ்தியர் கையில பயங்கரமாய் மகா பெரிய கொடிய ஆமென் தோல்வியை அடைந்தார்கள். அல்லேலூயா. 30,000 பேர் காலாட்கள் விழுந்தார்கள். அடுத்த வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் பெலிஸ்தியர்களுக்கு முன்பாக முறிந்தோடி விழுந்தார்கள். தொடர்ந்து தோல்வி. கண்டினியூ கண்டினியூ, தொடர்ந்து தொடர்ந்து. அவளுக்கு இருக்கிற ஒரு பெரிய துக்கம் அதுதான். கண்டினியூவா. இதுல உடன்படிக்கை பெட்டி வேற பிடிக்கப்பட்டுருச்சு. பெரிய துக்கம்.
உடனே ஒருவன் தப்பி வந்து அறிவிக்க வருகிறான், ஐயோ இஸ்ரவேல் ஜனங்கள் 4000 பேர் முடிச்சுட்டாங்க. அடுத்து திரும்பி வர்றான், ஒருவன் தப்பித்து வந்து ஐயோ 30,000 காலாட்கள் மடிந்து போனார்கள். அடுத்த வந்து சொல்றான், முழுவதும் இஸ்ரவேல் ஜனங்கள் பெலிஸ்தர்களுக்கு முன்பாக முறிந்தார்கள். கண்டினியூ தோல்வி, தொடர் தோல்வி. எவ்வளவு பெரிய ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு பெரிய பாரம் பாருங்க, துக்கம். நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து யோபுவின் வாழ்க்கையில வாசித்து பாருங்க, ஒருவன் தப்பித்து வந்து சொல்லுகிறான், அப்பா ஆடெல்லாம் போச்சு. அடுத்தவன் தப்பிச்சு சொல்றான், மேய்க்கிறவன் ஒட்டெல்லாம் போச்சு, மாடெல்லாம் போச்சு. கண்டினியூ. திருப்பி சொல்றான், அடுத்தது உன் பிள்ளைகள் 10 பேர் மரித்து போனார்கள். அடுத்தது சொல்றான், அடுத்தது பிசாசவனை சோதிக்கிறான், சரீரம் முழுவதும் பாதிக்கப்படுகிறான். என்ன துக்கம், என்ன வேதனை. இந்த இரவு சிலருக்கு அப்படிப்பட்ட துக்கம் இருக்குதா? கண்டினியூவா தோல்வி. ஒன்று முடிஞ்சு அடுத்தது, அடுத்தது முடிஞ்சு அடுத்தது, அடுத்தது முடிஞ்சு அடுத்தது, அடுத்தது முடிஞ்சு அடுத்தது. எழும்பவே முடியல பிரதர். பினகாசின் மனைவிக்கு இருந்த பெரிய துக்கம் என்ன தெரியுமா? தொடர் தோல்வி. தொடர்ந்து தொடர்ந்து தோத்துக்கிட்டே இருக்கிறனே. ஒரு வாரம் ஜெபிக்கிறேன், அடுத்த வாரம் தோத்துறேன். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் பாஸ்டர் பிரசங்கம் என்ன பலப்படுத்துது, அதுக்கப்புறம் நான் தோத்துறேன். இந்த வாரம் அபிஷேகம் பெற்ற மாதிரி இருக்கு, அடுத்த வாரம் தோத்துறேன். ஒன்று முடிஞ்ச உடனே ஒன்று முடிஞ்ச உடனே ஒன்று. பிஸ்னஸில் தோல்வி, ஆவிக்குரிய வாழ்க்கையில் தோல்வி, குடும்ப வாழ்க்கையில் தோல்வி, என்னுடைய வாழ்க்கையில் எழும்பவே முடியல. தொடர் தோல்வி, தொடர் துக்கம், மகா கொடிய துக்கம். அவ சொல்லாம சொல்றா, நான் கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறா, நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன், நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரின் வலது பார்சத்தில் இருக்கிறார், நான் அசைக்கப்படுவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. இவ்வளவு துக்கம் வந்தும் அவளை அசைக்க முடியல. எப்படிப்பட்ட ஆவிக்குரிய ஒரு மகளா இருந்திருப்பான்னு பார்த்துக்கோங்களேன். சில நேரம் நமக்கு அடி அடிச்சா அம்மியும் நகரும்பாங்க பாருங்க. நம்ம ஊர்ல அடி அடிச்சா அம்மியும் நகரும்பாங்க பாருங்க. இவளுக்கு அடி மேல அடி விழுது, ஆனாலும் அமைதியா இருக்கிறா. ஒன்னும் சொல்லல, ஒன்னையும் சிந்திக்கல, அமைதியா இருக்கிறா. தொடர் தோல்வி. அடுத்தது என்னங்க அவளுக்கு துக்கம்? தொலைந்து போன எதிர்கால வாழ்க்கையின் நம்பிக்கை. என்ன சத்தம் வருது? ஒருத்தன் வந்து சொல்றான், உன் மாப்பிள்ளை பினகாஸ் முடிஞ்சான். என்னது? எனக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை என் புருஷன் தானே, எனக்கு இருக்கிற ஒரே ஹோப், எனக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை என் கணவன் தானே. கணவன் மரிச்சிட்டாரா? சரி. திருப்பி ஒரு செய்தி வருது, ஓப்னி உன் கொழுந்தை, உன் மச்சனை, அவனும் மரித்து போயிட்டான். என் புருஷன் இல்ல, இவராது என்ன சப்போர்ட் பண்ணுவார், அந்த நம்பிக்கையும் போச்சு. திருப்பி தன்னை திடப்படுத்திட்டு நிக்கிறா. அடுத்த ஒரு சத்தம் கேக்குது, உன் மாமனார் பிடரி முறிந்து விழுந்து மரித்து போனா. வீட்டுல ஒரு பெருசு இருந்துட்டாலே போதுமே, வாலிபன் இல்லாட்டாலும் வயசானவங்க ஒருத்தங்க இருந்துட்டா ஒரு பலன் இருக்கும் தெரியுமா? எவ்வளவு பெரிய வயசானவங்க இருந்தாலும் வீட்டில் ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கும், ஒரு நம்பிக்கை இருக்கும். எதுனாலும் எங்க அப்பா என் ஃபேக்ட்ரியில் நான் வச்சிருந்த போது, இப்போ நான் ஃபேக்ட்ரியில் கிடையாது, வெளியே வந்துட்டு ஊழியம் செய்கிறேன். நான் இருந்தப்போ ஃபேக்ட்ரியில் ஏதாவது டிசிஷன் எடுக்கணும்னா எங்கள் அப்பாட்ட கேட்க மாட்டேன், நானும் என் மனைவி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆனால் எங்கள் அப்பா இருந்த காலம் வரைக்கும் நான் சொல்லுவேன், யாராவது என் பிஸ்னஸில் ஏதாவது கேட்டாங்கன்னா ஒரு டைம் லீஸ் பீரியட் கிடைக்கிறதுக்காக நான் சொல்கிற வார்த்தை, எங்கள் அப்பாட்ட போய் கேட்டு சொல்கிறேன். எங்கள் அப்பா மறிச்சிட்டாங்க, இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், எங்கள் மாமாட்ட கேட்டுட்டு வரேன். என் மனைவியின் அப்பாட்ட என் மாப்பிள்ளைட்டையும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. பெரியவங்க வீட்டில் இருக்கும்போது அது ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்து, ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கும். ஒரு ஓரமாக இருந்தாலும் அவங்க இருக்கிற இடம் ஒரு பெரிய பலனாக இருக்கும். அவங்க செபிச்சுட்டே இருக்கும்போது ஒரு பலனாக இருக்கும். அவங்க நமக்காக நின்று கண்ணீர் வடிக்கும் போது அது ஒரு பெரிய பலனாக இருக்கும். அவங்க நமக்காக உட்கார்ந்துட்டு இருந்து ஒரு விசாரிக்கும் போது அது பலனாக இருக்கும். சாப்பிட்டியான்னு கேட்கும் போது அது பலனாக இருக்கும். தொடர்ந்து தோல்வி, தொலைந்ததும் எதிர்கால நம்பிக்கை. மாமாவும் போயிட்டாரு, புருஷனும் போயிட்டான், மச்சனும் போயிட்டான்.
நம்பிக்கையே இல்லை, பெரிய போரிய தோல்வி வந்துட்டு. ஆனாலும் அவள் அதை குறித்து எண்ணவும் இல்லை, சிந்திக்கவும் இல்லை, ஒன்றும் சொல்லவும் இல்லை. யோபு சொல்றான், 10 பேர் செத்து போயிட்டாங்களா? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியா விடத்திற்கு போவேன். ஆண்ட நன்மை பெற்ற நான் தீமையை பெறாம இருப்பது எப்படி? வாட்டெடுத்து சுரண்டி கொண்டிருக்கிறவனா அவன் மனைவி கூட சொல்லுகிறார், தேவனை தூஷித்து ஜீவனை விடுவோய், இன்னும் நிறைய ஜீவனோட இருக்கிறீர், செத்து போ. மனைவி சரீரமே சொல்றா, நம்பிக்கையே இல்லாத வாழ்க்கை. எந்த அளவுக்கு புருஷன் மரிக்கிற சருவாயில் இருந்தாலும் மனைவி தான் அம்மாவை விட பாடு பார்க்கறதுல, மனைவி தான் பாத்ரூம் கழுவி விடுறதை விட மனைவி தான் செய்வா. ஆனா அந்த மனைவியை தேவனை தூஷித்து ஜீவனை விடும். முற்றிலும் இருக்கிற நம்பிக்கையே போச்சு யோபுவே. ஆனாலும் சொல்லுகிறான், உயிரோடு இருக்கிறார். அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்கள் காணும். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட துக்கமா இருந்திருக்கும். யோபு சொல்ற துக்கத்தெல்லாம் பார்த்தா ஆச்சரியமா இருந்தது. என் நரம்புகளில் இளைப்பாறுதல் இல்லை, என் எலும்புகள் கூட இளைப்பாறுதல் இழந்து தவிக்கிறது. எப்பக்கத்திலும் இளைப்பாறுதல் இல்லை. வலது பக்கம் பார்க்கிறேன், அவரை காணோம். இடது பக்கம் தேடி பார்க்கிறேன், ஒளிச்சுக்கிறாரு. முன்னாடி போனாலும் காணோம், பின்னாடி போனாலும் காணோம். என்கிட்ட விளையாடுறாரு. தேடி தேடி பார்க்கிறேன், காணோம். எனக்கு தொடர்ந்து தோல்வி தான் வருது, எனக்கு தொடர்ந்து துக்கம் தான் வருது, தொடர்ந்து தொல்லைகள் தான் இருக்கு. எனக்கு நம்பிக்கையே இல்லாத வாழ்க்கை. ஆனாலும் யோபுவை போல, தென்னகா போல இந்த கடைசி கால எழுப்புதில்ல. எதை இழந்தாலும் பரவாயில்ல, கர்த்தருடைய மகிமையை உடன்படிக்கை பெட்டிய அந்த இழக்க மாட்டேன். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் உடன்படிக்கை பெட்டி தேவன், புதிய ஏற்பாட்டில் உடன்படிக்கை பெட்டி இயேசு. ஹல்லேலூயா. ஆமா, இந்த பெட்டியை நான் இழக்கவே ரெடி கிடையாது. எது வேணாலும் இழப்பேன். குடும்பத்தை இழக்கலாம், சொத்தை இழக்கலாம், சரீரத்தின் பலனை இழக்கலாம், மகிமையை நான் இழக்க மாட்டேன். இல்லையா சொல்லுங்களேன். அவன் துக்கம் மகா கொடிய துக்கம். இந்த துக்கத்திலையும் கர்த்தர். அடுத்தது அவனுக்கு இருந்தது பெரிய சந்தோஷம். என்னங்க சந்தோஷம்? அவள் சாக போகிற தருவாயில நீ ஒரு ஆண் பிள்ளையை பெற்றாய். என்ன சந்தோஷம்? இருக்கிறதுல ஆண் பிள்ளை தான் சூப்பர். பறக்கிற பிள்ளை. சிலருக்கு என்ன பிள்ளை வேணும்? ஆண் பிள்ளை தான் வேணும். கேட்கறது ஏன்? ஆண் பிள்ளை ஜெயஜீவியம், விக்டோரியஸ் லைஃப். ஆண் பிள்ளை, எனக்கு ஆண் பிள்ளை கிடைச்சிருச்சுப்பா, அது ஒரு பெரிய சந்தோஷம். எல்லாத்தையும் இழந்ததுங்க பிரதர், எல்லாத்தையும் இழந்துட்டீங்க சிஸ்டர், பாருங்க உங்களுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். யாபேஸ் சொல்றான், என் தாய் என்னை துக்கத்தோட பெற்றெடுத்தா, அதனால எனக்கு யாபேஸ்னு பேர் வச்சா. 2 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, ஆனா தேவ சமூகத்தில் அவன் ஜெபித்தான். கர்த்தருடைய கரம் என்னோடு கூட இருந்தது, தீங்கு என்ன துக்கப்படுத்தல. கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டா, என் எல்லைகளை விரிவாக்கினா, கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தா. துக்கம் சந்தோஷமா மாறிட்டுன்றாரு. அவ துக்கத்தின் மக்கத்துல ஒரு துக்கத்தின் மத்தியில் ஒரு சந்தோஷம். ஆனாலும் பாருங்க, அவள் அதை குறித்து சிந்தனை பண்ணவும் இல்லை, அதை குறித்து எதையும் சொல்லவில்லை, சிந்திக்கல. ஆவிக்குரிய சிந்தனைன்னா எப்படி இருக்கணும்? இப்படிதான் இருக்கணும். ஆவிக்குரிய பேச்சுனா எப்படி இருக்கணும்? இப்படிதான் இருக்கணும். எதையும் சிந்திக்கல, எதையும் பத்தியும் பேசல. ஹல்லேலூயா. துக்கம் வந்தாலும் பரவாயில்ல, என் வாழ்க்கையில சந்தோஷம் வந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு பெரிய துக்கமும் பாரமும் என்னை அழுத்தி கொண்டிருக்கிறது. என்ன தெரியுமா? பெட்டி போயிட்டே, மகிமை சிறுவளை விட்டு நீங்கிட்டே. இந்த துக்கம் தான் அவளை போட்டு அலக்களிக்கிறது, இந்த துக்கம் தான் அவளை நெருக்குகிறது. இந்த ராத்திரி வேளை எதை வேணாலும் இழப்போம், இயேசு இழக்க வேண்டாம். எதை வேணாலும் விட்டு கொடுப்போம், தேவனை இழந்துடாதீங்க. எது வேணாலும் போகட்டும், துக்கத்திலையும் இழக்க நான் ஆயத்தம், சந்தோஷத்திலையும் நான் இழக்க ஆயத்தம். சந்தோஷத்தை நான் கொண்டாட போறதில்லை. ஆமென். எனக்கு துக்கமா பரவாயில்ல, சந்தோஷமா பரவாயில்ல, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இன்னும் எனக்கு பெரிய ஒரு துக்கம்,
உடன்படிக்கை வெட்டி போயிட்டேன். இஸ்ரவேலை விட்டு மகிமை விளையிட்ட இந்த பாரம்தான் அவளை நெருக்கி ஏவுகிறது. உங்களுக்கு எனக்கு இந்த பரிசுத்த இந்த நாளில இந்த 3 நாள் கூட்டத்தில் கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்ய போறா. ஆனா உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில என்ன விதமான துக்கம் இருக்கிறது? அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு 7ஆம் அதிகாரத்தில் எழுதும்போது சொல்லுகிறா, ஓ உலக துக்கம், உலக துக்கம், இந்த உலகத்துக்கேற்ற துக்கம் உங்களுக்கு எப்படி லௌகீக துக்கம்? நீங்க ஆவிக்கேற்ற துக்கம் அடைஞ்சிருக்கீங்களா இல்லைன்னா உலக துக்கத்தை அடைஞ்சிருக்கீங்களா? ஆவிக்கேற்ற துக்கம் மனஸ்தாபப்படுகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் எவ்வளவு அதிகமாய் வைராக்கியம், எவ்வளவு அதிகமாய் நியாய தீர்ப்பு, எவ்வளவு அதிகமாய் ஸ்பிரிச்சுவல் பர்டன் இன்னைக்கு சபைக்குள்ள, ஊழியர்களுக்குள்ள, தேவ பிள்ளைகளுக்குள்ள வருதா? இது போச்சு பிரதர், வீடு போச்சு பிரதர், நோ பரவாயில்ல, நான் மகிமை இழக்காம இருக்கேன் பாருங்க, அந்த துக்கம் எனக்கு போதும். 2021 இருந்து நான் ஃபேக்டரியை விட்டு நான் வெளியே வந்துட்டேன். 21 வருஷம் காணிக்க வாங்காம தான் ஊழியம் செஞ்சேன். 21க்கு அப்புறம் நான் காணிக்க வாங்க ஆண்டவர் என்ன சொன்னார், செஞ்சுதான் ஊழியம். பிசினஸ்ல இருந்து என்னை எடுக்கக்கூடாது, அது உனக்கு, ஆண்டவர் எனக்கும் உன் பிள்ளைக்கு, அது இனி நீ எனக்காக செய், நான் தான் உன்னை நடத்துவேன். லாஸ்ட் மழை பெஞ்சத தூத்துக்குடியில பெரிய மழை, ஃபேக்டரியே முழுசும் தண்ணி, நேர்லி 2 கோடி நட்டம், 2 crores. என் மகன் என்கிட்ட வந்து அழுதுட்டே சொல்றான், என்னப்பா நான், அவன் வந்து என்னை விட நல்லவேன்னு சொல்லுவேன் என் மகனே, ஏன்னா ராயனுடையது ராயனுக்கும் தேவனுடையது தேவன் கரெக்டாக செய்யும். எந்த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு எதாவது செய்யணுமோ, லைசன்ஸ் இதை கரெக்டாக இருக்கும், இதை பே பண்ணிடுங்க, இதையும் செய்யாமல் இருக்கு செஞ்சுருங்க, எல்லாம் கரெக்டாக பார்ப்போம். நான் எல்லாம் கரெக்டாக தானே இருக்கேன், எனக்கு ஏன் இது நடந்தது அப்படின்னு ஒரு என்கிட்ட வந்து பேசினான். எனக்கு எல்லளவு கூட எல்லாம் போயிட்டேன்ற ஒரு துக்கமும் வரல. நான் உன்ட்ட சொன்னேன், நீ எதை வேணாலும் இழந்துரு, ஏசப்பாவை மட்டும் இழந்துடாதப்பா. இது போனா யோபுவை கர்த்தர் நினைவு கூர்ந்து ரெட்டிப்பாய் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து முன்னிலைமையிலும் பின்னலமே கர்த்தர் ஆசீர்வதிப்பாரானா, நீ எதை இழக்கனாலும் தயாராகு, எதை விட்டு கொடுக்கனாலும் தயாராகு. தேவ பிரசன்னத்தை இழந்துராது, தேவ மகிமை இழந்துராது, கர்த்தருடைய வார்த்தை இழந்துராது, ஆண்டவருடைய சமூகத்தை இழந்துராது, அவரை இழந்துராத. பரவாயில்லப்பா, சரி கர்த்தர் தருவார். சந்தோஷமா போயிட்டான், இப்ப பார்க்குறான், ஹல்லேலூயா, கர்த்தர் தருவார். ஒன்றும் இல்லாமல் இருந்து ஆரம்பிச்சதை அவர் தானே ஆசீர்வதித்தார். அற்பமாக ஆரம்பிச்சதை இன்னைக்கு அவர் தானே தருவார். கர்த்தர் எடுத்தார்னா கர்த்தரை கொடுப்பார். எனக்கு தேவை உலகமே, உலகத்தில் உள்ளவை அல்ல, அதை விட மேலானது மகிமை. அதை நான் இழக்க தயாரல்ல. அல்லேலூயா. சரி, வேக வேகமா 3 காரியத்தை மாத்திரம் டக்குன்னு சொல்லிடுறேன், சரியா? எஸ்ராவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, எஸ்ரா அந்திப்பலி செலுத்துகிற நேரத்தில் அவன் துக்கத்தோடே எழுந்தான். ஏய் எஸ்ரா, நீ வேத பண்டிகர்களப்பா, உனக்கு என்னப்பா ஒரு துக்கம்? உனக்கு ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அந்திப்பலி செலுத்துற நேரத்தில் துக்கம் ஏன்? இஸ்ரவேல் ஜனங்கள் பரிசுத்த வித்து அந்நிய ஜாதியோடு கலந்தது என்கிறதை அறிந்தவுடனே அவனுக்குள்ள ஒரு பெரிய துக்கம் அவனை தொண்டை அடைக்கிறது. இன்னைக்கு சபை, கர்த்தருடைய பிள்ளைகள், தேவஜனம், நீங்களும் நான் எப்படி இருக்கணும் தெரியுமா? உலகத்தில் இருப்பேன், ஆனா உலகத்தோட சேர மாட்டேன். நான் வித்தியாசமானவன். உலகத்தோட கலவாத கூட்டமாய் நீங்களும் நானும் இருக்கணும். எனக்கு அப்படிப்பட்ட ஒரு துக்கம் வரணும். ஐயோ தேசம், சபை, ஜனங்கள், இன்னைக்கு சபைக்கு உள்ள உலகம் வருது. ரட்சிக்கப்பட்டு இரத்தத்தினால கழுவப்பட்டு ஆவியினால தாகம் தீர்க்கப்பட்டு அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றதுக்கு அப்புறம் இன்னும் எனக்கு துக்கம் வருது. ஏன்? உலகத்தோடு சபை கலவுது.
ஆதியில இருந்த பிரதிஷ்டை போச்சு, ஆதியில இருந்த கமிட்மெண்ட் போயிட்டு, ஆதியில இருந்த பரிசுத்தம் போயிட்டு, ஆதியில இருந்தது போனது. இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து நன்மை பரிபூர்ண சித்தமா இன்னதென்று பகுத்தறியத்தக்க உங்கள் மனம் புதிதாகிறதுனால நீங்கள் மறுரூபமாகுங்கள், உங்களை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ரோமர் 12:1-2 சொல்லுகிறது. ஆனா சபை இன்னைக்கு என்ன செய்கிறது? எழுப்புதல் நாட்கள்ல தாறுமாறான ஆராதனை, தாறுமாறான டிரெஸ், தாறுமாறான வாழ்க்கை, தாறுமாறா ஓடுற பெண் ஒட்டகம், இஷ்டத்துக்கு விடப்பட்ட காட்டு கழுதுகளை போலல்லவா இன்னைக்கு தேசம் இருக்கு. ஹல்லேலூயா. ஏன் துக்கம்? என் பிள்ளைகள் புறஜாதியோடு கலந்து போயிட்டாங்க. ஏன் துக்கம்? அந்நியரோட கை கொடுத்துட்டாங்க. உலகத்தான் கிழிஞ்ச பேண்ட் போடுவான், நான் போடக்கூடாது. உலகத்தான் இஷ்டத்துக்கு முடி வெட்டுவான், நான் வெட்டக்கூடாது. உலகத்தான் சரீரத்தில் டாட்டு போடுவான், நான் போடக்கூடாது. உலகத்தான் காதுல கம்மல் குத்துவான், நான் போடக்கூடாது. உலகத்தான் இஷ்டப்படி ட்ரெஸ் போடுவான், அது எனக்கு தகுதியானதல்ல. தேவ சமூகத்துக்கு வர வேண்டிய தகுதியான வஸ்திரத்தோட வாத்தான் நான் கர்த்தரை ஆராதிப்பேன், சமூகத்தில் இருப்பேன், தேவ பிள்ளை இருப்பேன். உலக வேஷம் அல்ல. நீ கலந்திருக்கிற இக்கபோ துக்கம் கலந்துட்டு சபை உலகத்துக்குள்ள போய்கிட்டே இருக்கு. இப்பெல்லாம் போட்டாதான் பிரதர், இப்பெல்லாம் டான்ஸ் ஆனாதான் பிரதர், இப்பெல்லாம் செஞ்சாதான் பிரதர் வாலிபர்கள்லாம் கவர முடியும். யார் சொன்னா? அப்படிலாம் பைபிள் சொல்லலையே. உலகத்துக்கு ஒத்த வேஷம் வேண்டாம், உலகத்தோட கலந்துராதீங்க. தீனால் உலகத்தாருடைய ட்ரெஸ்ஸு, அவங்களுடைய நடவடிக்கைகளுடைய பேச்சை பார்க்கறதுக்கு அப்படியே போனாலாம். யாரு? யாக்கோபு மொவ போனவோ போனதுதான், போச்சு எல்லாம். கற்பழந்தா சும்மா தேசத்தின் ஆண்கள் அல்ல, பைபிள் வசனம் இருக்கு. தேசத்தின் பெண்களை பார்க்க போனால் இருக்கு. பெண்ணை பார்க்க போனதுக்கே இழந்துட்டு வந்துட்டான்னா நீ ஏம்மா? உனக்கு தேவையில்லாத வேலை, நீ வீட்டில் அடங்கிரு. நீ இதுக்கு சுத்தி பார்க்க போற, உன் வேலையே சரியில்லையே. ஹல்லேலூயா. இன்னைக்கு உலகத்தோட சேரக்கூடாது. நான் பிரிந்துதான் இருக்கணும், வித்தியாசமா தான் இருக்கணும் என் வாழ்க்கை. இன்னைக்கு உபதேசம் எல்லாம் உலகம்தான் உனக்கு எல்லாமே சொல்றான் பிரசங்கி. இன்னைக்கு உலகம்தான், உலகம் பரலோகராஜ்யமே உலகத்துக்கு வந்துட்டுன்றான். அணுவி ராஜா அணுவிங்கிறான், போட்டு சந்தோஷப்படு, நல்ல செய், அதை பண்ணு இதை பண்ணுங்கிறான். உலகத்தான் செய்வான், நான் செய்யக்கூடாது. நான் செய்யறத உலகத்தான் செய்ய முடியல, அதனாலதான் உலகத்தான் என்ன பகைக்கிறான். அதனாலதான் இயேசு சொல்லுகிறார், உங்களை பகைக்கிறதுக்கு முன்னாடி உலகம் என்ன பகைக்கிறது. ஏன்னா நான் உலகத்தை பகைக்கிறேன், உங்களை உலகம் பகைக்குதா? யூ ஆர் த ரைட் பர்சன். இதுக்கெல்லாம் நீங்க கை தட்டி இருப்பீங்கன்னு நினைச்சேன். ஏன் முட்டாள்தனம் தான். அல்லேலூயா. இங்க பாருங்க, அதுக்காக நீங்க உலகத்தை விட்டு பிரிந்து போக வேண்டியிருக்கும் பவுல் சொல்றாருல. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14லிருந்து 17 வசனத்திலிருந்து வாசித்து பாருங்க. ஒரு விபச்சாரக்காரனாவது விக்கிரக ஆராதனைக்காரனாவது உலகத்தில் இருக்கிற எவனாவது இருந்தாலும் அவன்கிட்ட எவனையும் களவாத என்று நான் சொல்லவில்லை. அப்படி களவாது இருந்தால் நீ இந்த தேகத்தை விட்டு பிரிந்திருக்க வேண்டும், இந்த உலகத்தை விட்டு இருந்து பிரிந்திருக்க வேண்டும். ஆனால் சபைக்குள்ள இருக்கிற ஒரு மனுஷன் விபச்சாரக்காரனாவது வேசிக்கலனாவது இருப்பானால் அவனோடு நீ எவ்வளவு வேணும் கலந்திருக்க கூடாது. அந்நிய நுகத்தில் அவிசுவாசியோடு பிணைக்கப்படாது இருப்பாயாக. இருளுக்கு ஒளிக்கு சம்பந்தம் ஏது? விக்கிரகங்களுக்கு தேவாலயத்துக்கும் சம்பந்தம் ஏது? நான் வித்தியாசமானவன், நான் வித்தியாசமானவள். சொல்லணுமா இல்லையா? சொல்லுங்க. ஏன்னா சொல்லுங்க. ஏன் வாய் பத்தி நிக்கிறீங்களே? நல்லா சொல்லுங்க. துக்கம். நெகேமியாவுக்கு 1ஆம் அதிகாரத்தில் அலங்கம் இடிக்கப்பட்டதை அனானே என்கிறவன் வந்து சொன்னபோது, என் தேசம் 152 வருஷம் கட்ட முடியாம ஆலயம் கட்டியிருக்கு, விழுந்து கிடக்குதுன்னு துக்கம். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வர வேண்டிய துக்கம் என்ன தெரியுமா? எதை வேணாலும் இழப்பேன். நெகேமியா பாபிலோன்ல ராஜா பக்கத்துல கவர்மெண்ட் எம்ப்ளாயி, நான் அது கூட போனாலும் பரவாயில்ல, என் தேசத்துல என் சபை கட்டப்படாம இருக்கு, அடங்கம் அவமானப்பட்டு கிடக்கு. என்ன எழும்பல 152 இயர்ஸ். என்ன செய்ய ஆண்டவரே? துக்கம். சில நாளாய் துக்கித்து, சில நாளாய் உபவாசித்து, கண்ணீர் விட்டு
புலம்பி பிரார்த்தித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி கெஞ்சி பயபக்தியோடு விசுவாசத்தோடு ஆண்டவரை ஜெபிக்கிறான். துக்கம் எவ்வளோ பெரிய ராஜா பக்கத்தில் இருக்கிறான், எவ்வளோ பெரிய உத்தியோகம், எவ்வளோ பெரிய சம்பாத்தியம், எவ்வளோ பெரிய டிக்னிட்டி, எவ்வளோ பெரிய ஸ்டேட்டஸு, எவ்வளோ பெரிய மதிப்பு, அதெல்லாம் தூக்கி போடு. ராஜா கேட்குறாரு, நெகேமியா நீ இப்பெல்லாம் துக்கமாக இருந்ததை நான் பார்த்ததே கிடையாது, வியாதியா இருக்கியா? இல்லாண்டவர் தேசம் மீகால சொல்லப்படுகிறது 1ஆம் அதிகாரத்தில், இது உங்களுக்கு வீடை கட்டுற காலமாடா, இது சபை விழுந்து கிடக்குது, இது மச்சு போகப்பட்ட வீட்டில் இருக்கக்கூடிய இருக்கிற காலமா? இது என்ன காலம்? சபையை கட்ட காலம். மரங்களை வெட்டுங்க, மலையில ஏறுங்க, வந்து சபையை கட்டுங்க, இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன்றாரு. ஏய், இது என்ன காலம்? இது வயல்வெளியை வாங்குற காலமா? வஸ்திரத்தை வாங்குற காலமா? ஏன் கேயாசி உனக்கு தெரியாதா இது என்ன காலம்? உன் கால் சரியில்லையப்பா. துக்கம். கேயாசி நாகமானின் குஷ்டரோகம் பிடிச்சது. இது நற்செய்தி அறிவிக்கிற காலம். எஸ்தர், உன்னை எதுக்கு கர்த்தர் கனம் பண்ணி இருக்கிறார் தெரியுமா? எதுக்கு இந்த ராஜமேன்மை தெரியுமா? 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இது மௌனமா இருக்கிற காலம் அல்ல. இந்த காலத்துல நீ மௌனமா இருந்த ரட்சிப்பு வேறொரு இடத்துல இருந்து வரும். விளையாட்டா பண்ற உன்னை கர்த்தர் உயர்த்திட்டாரு, மேன்மை வச்சுட்டாரு, ராஜா பக்கத்துல இருக்க ராஜாத்தி ஆயிட்டா, வஸ்தி தூரம் ஆகிட்டா, எல்லாம் கணம் பண்ணும். 127 ராஜா தேசமும் உன் கீழே இருக்குன்னு பெருமையா நீ உன் தகப்பன் விட்டு அழிஞ்சு போவீர்கள். துக்கப்பட மாட்ட. போ, இரவும் பகலும் புசியாமல் 3 நாள் நான் குபாசம் பண்றேன். போ, மொதல் கேட்ட சொல்லுங்க. தேசம் பூரிம் என்கிற பண்டிகைக்கு திரும்பியது. லேலே சொல்லுங்க, உங்களுக்கு என்ன துக்கம் இருக்கு? எந்த துக்கம் இருக்கு? உலகத்தோட கலந்து நிக்குதே அப்படிங்கிற துக்கம் வரணும். சபைகள் இன்னும் கட்டப்படலையே. இன்னும் நார்த்துல எல்லாம் நீங்க போய் பார்க்கணுங்கிறீங்க. இங்க ஜாலியா ஏசில, ஏசி தானா? ஏசி மாதிரி இருக்கா? ஏசி போட்டீங்களா பஸ்? ஏசி மாதிரியே இருக்கு பஸ். இவ்வளவு அழகான சர்ச்சில் இருக்கீங்க, நாத்துக்கெல்லாம் போய் பாருங்க. மரத்துல நின்று எப்படி ஆராதிக்கிறாங்க. இங்கே ஒரு சேர் நம்ம இடத்துல வேற ஆள் உட்காந்துட்டார அப்படின்னு ஒரு மொழியை பார்த்துட்டு போறீல. தோதரம் ஆத்திரம். அல்லேலூயா. எழுங்க முடிச்சிடலாம். இன்னும் எவ்வளோ பேசணும்னு ஆவியில் வருது. முடிச்சிடலாம். மழை வந்துடுற போது அப்படிம்பீங்களே. என்ன வந்தாலும் என்ன, கர்த்தரை ஆராதிப்போம். நாளைக்கு சீக்கிரம் வாங்க. என்ன பாஸ்டர் வராங்க, பெரிய பாஸ்டர் வராங்க, பெரிய பெரிய தேவ மனிதர்கள் எல்லாம் கர்த்தர் கொண்டு வர்றார். என்னிலும் பெரியவர்கள் வருகிறார்கள். வழி ஆயத்தப்படுத்த கர்த்தர் என்னை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ரைஸா நல்ல ஆராதனை. இந்தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடும் என்றாகிலும். இங்க பாத்தீங்களா, இந்த பினகாசனுடைய மனைவி பக்கத்துல ஸ்திரீகள் எல்லாரும் நின்று கொண்டு, ஸ்திரீகள் போட்டிருக்கு, போட்டு பார்த்து சொல்ற, பயப்படாதே. எப்படி பயப்படாதே, கை கட்டாதே, பயப்படாதே. எல்லாரும் சேர்ந்து அவளை உற்சாகப்படுத்துறாங்க. படுத்துறாங்களா இல்லையா? ஒரு ஆளு பார்த்து கையை தொட்டு பயப்படாத அப்படி சொன்ன எவ்வளவு பலனா இருக்கு. பயப்படாதேன்னு சொல்றாங்க. ஆனா அதெல்லாம் அவ சட்டையே பண்ணல. ஆண் பிள்ளை பிறந்திருக்கு, நோ ப்ராப்ளம், பயப்படாதே, பரவாயில்ல. தேவன் பயப்படாதேன்னாரு. ஆபிரகாம் பார்த்து இயேசு பயப்படாதேன்னாரு. தேவதூதர்கள் பயப்படாதேன்னாங்க. ஆவியானவர் பயப்படாதேன்னாரு. இன்னைக்கு உங்களை பார்த்து நானும் சொல்றேன், பயப்படாதீங்க. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு பயப்படாதேன்னு சொல்றது. ஆனா அதையும் ஒரு சட்டை பண்ணல, ஒரு சிந்தையின் வைக்கவும் இல்லை, எதுவும் சொல்லவும் இல்லை. ஏன்? ஆவி கேட்ட துக்கம், இழந்து போனது பரவாயில்ல, சந்தோஷம் பரவாயில்ல, பலப்படுத்துறாங்க பரவாயில்ல. எனக்கு மெயின் என்ன தெரியுமா? பெட்டி போயிட்டு, மகிமை போயிட்டு. இது வந்துச்சுன்னா எது வேணாலும் வரும். இது வந்துருச்சுன்னா எது வேணாலும் அவர் தர முடியும். கண்களை மூடுங்களேன். நான் அடிபட்டேன், நிர்வாணத்தில் இருந்தேன், கப்பற்சேதம், இருளு, கள்ளு,
40 ஒன்று குறை 5 முறை அடிபட்டேன், மிளாறுன்னு அடிக்கப்பட்டேன், துப்பப்பட்டேன், எல்லாம் உணர்ந்தது. அந்த சபையை குறித்த துக்கம் நாள்தோறும் என்ன நெருக்கியாவது. சபையை குறித்த துக்கம் தான் என்ன ஏவுது. அடிபட்டதெல்லாம் மனசுல மறக்குது. 5 முறை அடிபட்டேன், 40 ஒன்று குறை 39 முறை. அது எனக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியல. நிர்வாணமா இருந்தேன், அது ஒரு விஷயமா தெரியல. கல்லறி உண்டேன், இருள் இருந்தேன், கப்பச்சேதம், கல்லர்களால் வந்த மோசம், பொல்லாதவர்களால் வந்த மோசம், கூட இருந்தவங்க மொழியே வந்த மோசம். ஆனாலும் சபையை குறித்த துக்கம். இன்னைக்கு உங்களுக்கு என்ன துக்கம் வருது? இவான் ராபர்ட்ஸ்க்கு துக்கம் வந்துச்சு. ஐயோ, என் வேல்ஸ் தேசம் முழுதும் விபச்சாரம், வேசித்தனம், ஐயோ அசிங்கம், பிரேக் டான்ஸ், குடி, வெறி, என் தேசம் மாறணுமே. துக்கம். ஜான் நாக்ஸ்க்கு 7th இயர் மத்தியில துக்கம். Give me soul, otherwise take my soul. துக்கம். என் தேசம் இப்படி இருக்கு, துக்கம். உங்களுக்கு எதை பத்தி துக்கம்? நாங்க ஏதோ உலகத்தோட ஒத்த வேஷம் போட்டுட்டு அலையிறோமா? அந்தி பலி செலுத்துற நேரத்துல யாரோ செஞ்ச காரியம் உங்களை துக்கப்படுத்தலையா? தேசத்துல நடக்கிறது, பட்டணத்துல நடக்கிறது, கன்னியாகுமரி மாவட்டத்துல, இந்தியாவுல, தமிழ்நாட்டுல எங்கேயோ நடக்குது, உங்களை பாதிக்கலையா? உனக்கு நல்ல வேலை இருக்கு, ஜாலியா இருக்கியா? துக்கம் வரலையா? உன் ஜனங்கள் அழிஞ்சு போறாங்கன்னு உனக்கு துக்கம் வரல? மௌனமா இருக்கிற காலமா? கேயாசி, இது வயல்வெளியை வாங்குற காலமா? சாப்பிட்டு பஞ்ச காலமா இருக்கு, சாப்பிட்டு இருந்து நம்ம எடுத்துக்கொள்றது இது நற்செய்தி அறிவிக்கிற காலம் இல்லப்பா. எனக்கு ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா, நான் எதை வேணாலும் இழப்பேன், ஏசப்பாவுடைய சமூகத்தை இழந்துட மாட்டேன், பெட்டியை விட்டுற மாட்டேன், மகிமை இழந்துட மாட்டேன். ஆண்டவரே என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றவங்க இருந்தா அப்படிப்பட்டவர்கள் கைகளை உயர்த்தி, ஓ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எதை வேணாலும் இழப்பேன், எதை வேணாலும் நஷ்டப்படுவேன், எந்த தோல்வி வந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கையை தட்டுங்க. தேவ பலன் எங்களை நிரப்பட்டும். அந்த துக்கம் பரிசுத்த ஆவியின் துக்கம், ஆவியானவருடைய துக்கம், தேவனுடைய துக்கம், குமாரனுடைய துக்கம் இன்னைக்கு சபையில முதல் நாள் வரட்டும். இயேசுவே, இந்தியாவுல எங்கே நடக்கு, எனக்கு ஏன் இன்னும் துக்கம் வரல? தமிழ்நாட்டுல எங்கே நடக்கு, ஏன் பாரம் என்ன அசைக்கல? ஏன் எங்க மார்த்தாண்டத்துல, எங்க நாகர்கோயில்ல, எங்க கன்னியாகுமரியில இத்தனை பேரை விபச்சாரக்காரன் ஒருத்தன் கெடுக்கிறான், ஏன் எனக்கு துக்கம் வரல? கள்ள உபதேசம் தேசத்துக்குள்ள வருது, துக்கம் வரல, வைராக்கியம் வரல. உங்களுக்கு ஒண்ணு நடந்தா எவ்வளவு துக்கப்படுறீங்க? ஒரு சந்தோஷம் வந்தா குதிச்சு குதிச்சு சாட்சி சொல்றீங்க. அவளுக்கு துக்கம் வந்தாலும் சந்தோஷப்படல, சந்தோஷம் வந்தாலும் சந்தோஷப்படல. எதுவும் என்னை அசைக்க முடியாது. எனக்கு இருக்கிற இப்போ ஒரே ஒரு பாரம், மகிமை போயிட்டு. மகிமை போயிட்டு எதையும் இழக்க மாட்டேன், எதையும் விட்டுற மாட்டேன். ஏசப்பா, நான் எதை வேணாலும் இழப்பேன், நான் உங்களை இழக்க மாட்டேன்னு சொல்றவர்கள் கையை தட்டி 2 கரங்களை உயர்த்தி கரங்களை அசைத்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். நன்றி சொல்லுங்க.